கல்யாணத்தில் க்ளீனாக இருக்குது. மேலே பேஜ் அடிக்குது. அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? பேர் முத்துசாமிங்க. முத்துசாமி. இது எந்த இடங்கண்ணா இந்த அட்ரஸு? இது திண்டுக்கல் மாவட்டம். ஊர் பேர் சொல்லுங்கள். ஊர் பேர் வந்து சீத்தாப்பட்டின்னு சொல்லுவாங்க. சீத்தாப்பட்டினா இது பாளையத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் பாளையம். மதுக்கரன்னு இருக்குது. இங்கே கோயில் போகிற ரூட்டு? ஆமாம், கோயில் போகிற ரோடு. எங்கே போகிறது கோயிலுக்குன்னா தேவர்மலை போகிறது. தேவர்மலை இல்லை, இங்கே நம்ம எந்த கோயில் இருக்குமா? இந்த வீரப்பூர். ஆமாங்க, இதே ரூட்டு தான். வீரப்பூர் கோயில் போகிறோம். ஆமாங்க, இதே ரூட்டு. பாளையத்திலிருந்து வீரப்பூர் ரோட 1 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் வரும். சரி. உங்கள் காட்டுக்காரர் பேர் என்ன? காட்டுக்காரர் பேர் சுப்பிரமணியம். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஃபைனான்ஸ் வச்சுருக்காரு. அப்படியே ஃபைனான்ஸ் வச்சுருக்காரு. சரி. தறிமில் வச்சுருக்காரு. அப்படியே. சரி. இந்த பம்பு எப்போ போடணும்னு தெரியுங்களா? இது போட்டு இப்போ ஒரு 6-7 மாதம் இருக்கும். 7 மாதம் இருக்கும். இருக்கும். 7 மாதம் இருக்கும். நீங்கள் தான் தோட்டத்தில் பார்த்து? நான் தான் எல்லாமே பார்த்துக்கிறேங்க. இப்போ நிப்பாட்டி இப்போ போட்டிருக்கிறேன்னா காலையில் 6 மணிக்கு நிப்பாட்டிடுவேன். அரை கிணத்துக்கு தண்ணி வந்துடும். அது 4-5 மணி நேரம் ஓடும். ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். 2 பைப்லையும் தண்ணி வரும். 2 பைப்பில் ஃபுல்லாக தண்ணி வரும். 2 பைப்பில் தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் சில விஷயங்களை பார்த்தோம். சரி. கம்ப்ரஸர் பெல்ட் கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னா நம்ம மெக்கானிக்கை கூட்டியாந்து நம்ம சரி பண்ணி. அதே மாதிரி ஏர் பைப் வந்து வைப்ரேஷன் வருது. சரி. சரியா மூடல. சரி. அந்த கப்பு கூட மூடல. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா பைப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப்பு ஒரு 200-300 அடி மேலே கிடக்குது. ஆமாங்க. இது பாதி தண்ணி குறைஞ்சி. அது என்ன ஓனர் சொன்னாங்கன்னா அது நம்ம இது அளவு பிடிச்சி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி தண்ணி கொண்டு வரக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2 இன்ச்சு தண்ணி வந்துச்சுன்னா இன்னொரு 1/2 இன்ச்சு to 3/4 இன்ச்சு தண்ணி சேர்ந்து வரும். சரி. இதுதான் நாங்கள் விவசாய ஃபீல்டில் போய் அவங்க எந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் நாங்கள் நேரில் போய் பார்க்குறோம். சரி. அப்படின்னா இதை ஓசை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். சரி, வேணா பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக பண்ண முடியும். இப்போ நாளைக்கு வந்து இதெல்லாம் சின்ன மிஸ்டேக் வச்சுட்டு நாளைக்கு வந்து கம்ப்ரஸர், ஏன்னா நாங்கள் கம்ப்ரஸர் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். கம்ப்ரஸரு, பைப்பு, ஃபுட்பால் எல்லாமே எங்கள் செல்கானோட தான். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இதை ரெடி பண்ணோன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக் வராது. ஆமாம், உங்களுக்கு தான் நல்ல பேர். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ வந்துருக்கிறோம். இல்லை, பரவாயில்ல. நீங்கள் தான் நாளைக்கு தூக்கிட்டு சொல்லுங்கள். நான் தான் கலையினேன். அவர் என்ன ஓனர் சொல்லிட்டு போடுவா, நான் தான் இழுத்துக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஆமாம், அந்த பெல்ட் டைட் பண்ணோம், அந்த ஏர் பைப் வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணோம். ப்ளஸ் பைப் வந்து தண்ணி அதிகமாக வேணும்னா இந்த பைப்பை கட் பண்ணி விட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன பைப் மட்டும் கொண்டாந்தீங்கன்னா உள்ளே கொண்டாந்து
போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச் தண்ணி சேர்ந்து வரும். சரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நல்ல விஷயம். இதை நாங்கள் எங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறேங்க. சரி. திருப்பி ஒரு தடவை உங்கள் அட்ரஸ் சொல்லிடுங்க. சரி. உங்கள் பேர் அட்ரஸ். அட்ரஸுங்களா? நம்ம பேர் குஜிலி, நம்ம ஊர் பக்கத்தூர் குஜிலியம்பேரை. நீங்கள் குஜிலியம்பாறை இருக்கிறீங்க. ஆமாம். இந்த சொந்த ஊர் குஜிலியம்பேரை. கஸ்டமர் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி. என் பேர் முத்துசாமி. விவசாயம் பார்க்குறேன் நான். நீங்கள் தோட்டத்தை பார்த்து? ஆமாம், நான் தான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. எதுவும் அலோட்டு பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கிளீனாக வச்சிருவேன். அதான் பார்த்து வருவாங்க, பார்ப்பாங்க, பரவாயில்ல அப்படின்னு போயிடுவாங்க. சரி. முதல் ஆள் வச்சிருந்தா அப்படி ஆள் வச்சிருக்கும் போது அவர் வந்து அவ்வளோ கூறுபடலை. ஊரால் புல்லு மண்டி, பாம்பு, பூச்சி எக்கச்சக்கமாக இருந்தது. இப்போ நான் வந்த முன்னாடி ரொம்ப பாராட்டுறாங்க. ஆமாம். நான் அடுத்த அப்படி நான் உழவு வண்டி வாங்கி தரேன், நீயே ஓட்டிக்க, நீயே பார்த்துக்க புல்லு இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க வண்டியை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் பாருங்க, செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேங்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா தர்றேன். எவ்வளோ ஏக்கர் தோப்பு மாந்தோப்பு? மொத்தம் வந்து 7.5 ஏக்கர் சார். ஓ, 7.5 ஏக்கர். 7.5 ஏக்கர். எத்தனை போர் இருக்குதுங்க? போர் வந்து மொத்தம் 3 போர் இருக்கு. 3 போரில் இப்போ 2 தான் ஓடுது. 2 தான் ஓடுது. ஆமாம். 2 ஒன்று நம்ம செல்கான் டபுள் பம்ப் ஒன்று. ஆமாங்க. அது இல்லாமல் வேற ஒரு மோட்டர். சரி, ஓகே. நான் ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.